தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமே. மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் முதல் வாரம் புதன்கிழமை. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 வார்த்தைகள் 29 39 முடிய. அன்பு சொந்தங்களே, திருப்பாடல் 29:11 ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இறைவனுடைய ஆற்றலும் சமாதானமும் ஆசையும் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருக்க இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஆண்டவரோடு இணைந்து அவர்களே பயணிக்கின்ற ஆன்மீக வாழ்வு ஒரு தேக்க நிலையில் இருப்பது அல்ல, மாறாக அது நாளுக்கு நாள் வளர வேண்டியது. அந்த வளர்ச்சி நம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காட்ட வேண்டியது. ஆண்டவருடைய பணி ஆலயத்தோடு நின்று விடுவதில்லை, மாறாக அந்த நாள் முழுவதும் தொடரக்கூடியதாக இருக்க வேண்டும். அனுபவித்த ஆண்டவரை அயலாரோடு பகிர்ந்து இறைப்புகழ் பாட வேண்டும் என்பதற்கு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை நற்செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மார்க்கு 1:21-28 வரை ஓய்வு நாளிலே தொழுகை கூடத்திற்கு வந்த இயேசு இறை வார்த்தையை படிக்கின்றார். வல்லமையோட அதிகாரத்தோடு போதிக்கிறார். வெறும் வார்த்தையில் அல்ல, மாறாக அந்த அதிகாரம் செயலிலும் வெளிப்படுத்தி காட்டுகின்றார். தொழுகை கூடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை படித்து இறைவனை போதித்த இயேசு அதோடு அந்த ஆன்மீகம் நின்று விடவில்லை. அந்த நாள் முழுவதும் அவருடைய அந்த அனுபவம் தொடர்கின்றது. நம்முடைய ஆன்மீக வாழ்வின் படிநிலைகள் ஒவ்வொன்றாக இந்த நற்செய்தியில் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக தொழுகை கூடத்திலிருந்து வெளியே வந்த இயேசு பேதுரு அந்திரியாவின் இல்லத்திற்கு செல்கின்றார். ஏனெனில் அங்கே அவருடைய குடும்பத்தில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார். நாம் ஆண்டவருடைய அருளை ஆலயத்திலே பெற்று முதலிலே இங்கு செல்ல வேண்டும், நம்முடைய இல்லத்திற்கு, நம்மோடு இருக்கின்ற மனிதர்களிலே அந்த இறை வல்லமை பகிர்ந்து கொள்ள செல்ல வேண்டும். தன் குடும்ப உறவுகளுக்கு ஆலயத்தில் கல்வாரி வழியிலே வெற்றுக்கொண்ட அருளை சுமந்து சென்று அதை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம் குடும்பத்தில் இருக்கின்ற தேவையில் இருக்கின்ற மனிதர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நம்முடைய ஆன்மீகம் பயன்படக்கூடியதாய் அமைய வேண்டும். இப்படி இயேசு அங்கே குணப்படுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு குணப்படுத்தலும் வெளிப்படுகிற 4 செயல்பாடுகள் மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. ஒன்றாவதாக நோய்வாய்ப்பட்டவருடைய நோயின் தன்மை பற்றி சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக நோய்வாய்ப்பட்டவருக்காக பரிந்து பேசப்படுகின்றது. இயேசுவின் குணப்படுத்தும் செயல் வெளிப்படுகின்றது. இறுதியாக குணம் பெற்றவர் எழுந்து சான்று பகர்வதாக அமைந்திருக்கின்றது. இன்றைய இந்த பேதுருடைய மாமியாருடைய குணப்படுத்தும் நிகழ்விலும் இந்த செயல்பாட்டை நம்மால் காண முடியும். அவருடைய மாமியார் காய்ச்சலால் படுத்திருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அதை பற்றி இயேசுவிடம் எடுத்து சொல்லுகின்றார்கள். இயேசு அருகிலே சென்று கையை பிடித்து அவரை தூக்கிவிட்டு அவருக்கு சுகம் கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது. இறுதியாக இயேசுவிடமிருந்து சுகம் பெற்ற அவர் உடனே எழுந்து அவர்களுக்கு பணிவிடை புரிந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, 1 கொரிந்தியர் 12:7 நாம் படிப்பதை போல பொது நன்மைக்காகவே அனைத்து நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய செயல்பாடுகள் நம்மிலே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இறைவன் கல்வாரி வழியிலே நம்மை ஆசீர்வதிப்பது நமக்கு மட்டுமல்ல, மாறாக நம் வழியாய் நம்மை சார்ந்திருக்கின்ற மனிதர்களும் அந்த ஆசீரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இறைவன் நமக்கு கொடுக்கின்ற குணப்படுத்தும் ஆற்றல் நம்முடைய சுயநலத்திற்காக அல்ல, மாறாக நாம் இறைவனை மகிமைப்படுத்தி பிறருக்கு இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வதற்காகவே இறைவன் ஒவ்வொரு கிருகைகளையும் நன்மைகளையும் நம்மிலே பொழிந்து கொண்டிருக்கின்றார். இது முதல் நிலை. இரண்டாவதாக தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக அந்த மாலை நேரத்தில் கதிரவன் மறையும் நேர வேளையில் இயேசு பல்வேறு நோய்களில் இருந்த எல்லா மக்களுக்கும் விடுதலை கொடுத்தார், நோய்களை குணப்படுத்தினார்.
தீயவனின் கட்டுகளில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இடத்துல இயேசுவின் குணப்படுத்தும் அந்த ஆன்மீக வாழ்வின் அடுத்தபடி வெளிப்படுகின்றது. தன்னோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே நான் பயன்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கின்ற முதல் செய்தி. இரண்டாவதாக இந்த இடத்திலே பார்க்கின்றது, மாலை வேளையில் கதிரவன் மறையும் தருணத்தை என்று சொல்லுவார். ஏன் இந்த இடத்துல இரண்டும் ஒன்றுதானே, மாலையில் தானே கதிரவன் மறைய வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் இந்த வார்த்தை சொல்வதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இயேசு ஓய்வு நாளிலே துவங்கினார். ஓய்வு நாள் எப்பொழுது யூத முறைப்படி துவங்கும் என்றால், முந்தைய நாள் மாலையிலிருந்து அந்த ஓய்வு நாளில் மாலை கதிரவன் மறையும் வரைக்கும் ஓய்வு நாள். லேவியர் புத்தகத்தில் 23:32 படிக்கின்ற பொழுது, நாளின் மாலையிலிருந்து மறுநாள் மாலை வரை ஓய்வு நாள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஓய்வு நாளின் சட்டங்களை கடைபிடித்து அந்த கதிரவன் மறையும் வேளையில் மற்ற எல்லாருக்குமே சுகம் கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆன்மீகத்தினுடைய அடுத்த நிலை, நாம் ஆண்டவருடைய சட்டங்களையும் திருச்சபையின் கட்டளைகளையும் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அந்த திருச்சபையின் வழிகாட்டுதலினோடே நாம் பெற்றுக்கொண்ட அருளை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இறை வல்லமை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி தானாக இயங்குபவர்களாக, தனித்துவத்தோடு செயல்படுபவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக திருச்சபையோடு இணைந்து அதனுடைய சட்ட திட்டங்களின் படியே நாம் இறைவனுக்கு சான்று பகர்பவர்களாக, இறை வல்லமையை மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு படிப்பினையும் இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக நம் ஆன்மீகத்தில் இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம், இப்படி குணப்படுத்தி விடுதலை கொடுத்து சுகப்படுத்தி இயேசு ஏறக்குறைய இரவில் நீண்ட நேரம் சென்றிருக்கலாம். ஆனால் அதிகாலை கருக்களோடு எழுந்து தனிமையான இடத்திற்கு சென்று இறைவனம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. வேண்டல் எதை பற்றியதாக இருந்திருக்கும்? கடந்த நாளிலே அவர் செய்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தந்தையாக இறைவனோடு பரிமாறிக்கொண்டிருப்பார். அவர் தன்னை வழிநடத்தி ஆசீர்வதித்து தன் வழியாய் எத்தனையோ மக்களுக்கு அந்த கிருபையை பெற்றுக் கொடுக்க இறைவன் தன்னை பயன்படுத்தியதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி இருப்பார். இறை திட்டத்தை தகுந்த முறையில் செயல்படுத்தினேன் என்று சொல்லி இறைவனோடு மகிழ்ந்து ஆர்ப்பரித்து அந்த மகிழ்ச்சியில் நிலைத்திருந்திருப்பார். தொடர்ந்து அந்த புதிய நாளிலும் கூட இறைவன் திட்டம் என்ன, இறைவன் திருவுளம் என்ன என்று அறிந்து கொள்ளவும், அந்த இறை திருவுளத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலும் வலிமையும் கிருபையும் தான் பெற்றுக்கொள்வதற்காக, தன்னை முழுவதுமாக தந்தையின் கரங்களிலே ஒப்படைப்பதற்காகவும் அந்த வேண்டுதல் அவருக்கு துணை புரிந்திருக்கும். ஆக நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும், வாழ்வின் இறுதி வரை இறைவனுடைய துணை தமக்கு தேவை என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதாக இயேசுவின் செயல்பாடு அமைந்திருக்கின்றது. நம்முடைய வாழ்விலே நாம் பல்வேறு வேலைகளை செய்து சோர்ந்து போய் களைத்து வருகின்ற பொழுது மிக எளிதாக நாம் தவிர்க்க விரும்புகின்ற ஒரு காரியம் எதுவென்றால் நம்முடைய தனிப்பட்ட ஜெபம். நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று சொல்லி என்ன பண்ணுவோம்? ஜெபத்தை ஒதுக்கி இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எத்தனை காரியங்கள் இருந்தாலும், உடைய தனிப்பட்ட ஜெபத்தை நீ ஒருபோதும் தவிர்த்து விடக்கூடாது. ஆண்டவரோடு அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தி. இத்தகைய அருளுக்காக இந்த நாளிலே இறைவை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.